திரு தளபதி அவர்களுடைய ஆட்சி 5 ஆண்டுகள் சாதனைதான் என்று இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரும் அனைத்து தரப்பட்ட மக்களும் எந்த பாகுபாடு இல்லாமல் இன்னைக்கு அவர்களாக சொல்லிக் கொண்டுள்ள ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 2ஆம் முறையாக நம்முடைய தலைவிதான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும். இந்த 5 ஆண்டு காலம் தமிழக மக்களுக்கு அரசின் சார்பாக அத்துடைய திட்டங்களையும் எடுத்து சென்று மக்களுடைய திருக்கரங்களை நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சி. அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் சகோதரிகளுக்கு அவர் அர்ப்பணியாற்றி இருக்கிறதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு அனைத்து நிலைகளும் எல்லா துறைகளும் சிறப்பான வளர்ச்சியை நாடு கண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு பொருளாதார முன்னேற்றத்தில் அத்தனை மாநிலங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில் 11.8% வளர்ச்சி பெற்றிருக்க சொன்னால் கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு தளபதி அவர்களுடைய ஆட்சி 5 ஆண்டுகள் சாதனைதான் என்று இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரும் அனைத்து தரப்பட்ட மக்களும் எந்த பாகுபாடு இல்லாமல் இன்னைக்கு அவர்களாக சொல்லிக் கொண்டுள்ள ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நல்ல சூழலை நாம் பயன்படுத்தி வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 2ஆம் முறையாக நம்முடைய தலைவிதான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நிலை அனைத்து தரப்பட்டவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நம்முடைய இயக்கத்திற்கு சாதகமாக நம்முடைய இங்கு வருவதற்குள்ள கழகத்துடைய நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஓராண்டுக்கு முன்பாகவே அனைத்து நிலைகளிலும் அனைத்து செயல்களிலும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். விஞ்ஞான ரீதியில் ஒவ்வொரு நகரத்திலும் ஒன்றியத்திலும் மாவட்டத்திலும் பல அணிகள் இணைந்து ஒரு இயக்கத்திற்கு எவ்வாறு பணியாற்றினால் அந்த இயக்கம் வளர்ச்சி அடைவதும் மட்டுமல்லாமல் வருகின்ற காலங்களில் பெரும் பங்கு உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் இன்றைக்கு கீழே இருக்கின்ற நீங்கள் நாளைக்கு மேடையில் வந்து உட்கார்ந்த ஒரு நல்ல வாய்ப்பும் நம்முடைய தலைவலி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக என்னோடு கடந்த 3 ஆண்டு காலம் பயணித்தவர்களை தாயுள்ளத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்திருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். வருகின்ற 7ஆம் தேதி குறுகிய கால அவகாசத்தில் இந்த பகுதியில் தென் மாநிலங்களில் தமிழ் மாவட்டங்களில் ஒரு இணைப்பு விழாவாக நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல சூழலை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு ஏற்கனவே இணைந்து விட்டோம். அதை உறுதிப்படுத்தி அந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுகின்ற 7ஆம் தேதி ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். தளபதி அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வருகிறது சிறப்பு உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மாநாடு வெற்றியடைவதற்கு உங்களுடைய பங்களிப்பினை தர வேண்டும் என்று